அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர்றார். அவர் பேருனால என்ன நமக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேர்றார். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரமாயிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேது போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூட்மாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார், சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு, மூணு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காது. ராகுக்கு இதில் ஒரு கண்ணை முழுட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. ஒரு சமயத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும் போது இருக்கிறது காலியாகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வார் தாழ்வான்றது தான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு இந்த கேழ்வரை கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லக்ஷ்மியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புகாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்து வைக்கிறியான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரமாகிறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிங்க. இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலா மாதிரியும், ஏமாத்துகிற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு முதல்லாம் அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்ந்து நம்மளை அரவரைச்சிட்டே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும். விரும்பின உட்கார்ந்துருந்தோன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தில் ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு, சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுறார். கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்து போயிடுவார், வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு. அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு
பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்குது. என்ன யோகங்கள் வருது. வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அனுபவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு கொடுத்துருக்கான், அது புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. சிம்மத்தில் இருக்கிற அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகுக்கேனுடைய அந்த லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயும் குரு மீனத்திலிருந்து ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆகிறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ராகுகேது பயிற்சி இந்த சித்திரமா விசுவாச வருஷத்தில் நடக்கிறது. நடந்து சொல்லியாச்சு. உடனே குரு பயிற்சி நடக்கிறது. மாத கடைசிலேயே 11ஆம் தேதினா 28, அது மே மாதத்தில் வருது. 11ஆம் தேதி 28ஆம் தேதி சித்திரை ஆல்ரெடி நல்லபடியாக நடக்கட்டும். அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பாக பார்த்து இந்த மாதம் இந்த வருஷத்தில் ராகுகேது இந்த பயிற்சி வருதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சர்ப்பங்கள் துஷ்டனு தான் தொலை போகும். துஷ்டனாக இல்லாட்டாலும் நல்லபடியாக பயன்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தி நமக்கு அந்த துஷ்டனையும் நம்ம சாதாரண பயன்படுத்திக்க தெரியாத மனுஷன் மொத்தம் 2ஆம் கட்டவன். துஷ்டனும் இல்லை, நல்லவனும் இல்லை. நல்லவனாந்து யாருக்கு வேணும்? வழி பார்த்துன்னு உட்காந்து அதுக்கு பிறக்கணும். துஷ்டனாக இருந்தால் யாருக்கு வேணும்? ஒருத்தனுக்கு பயன்படாது. அப்போ என்ன பண்ணலாம்? நடுவராக இருந்து காரிய சாட்சி விட்டணும். அவனும் அனுபவிக்கட்டும், நீ அனுபவிக்கட்டும். அவன் முறைப்படி வேறு மாதிரி அனுபவிக்க போகிறான், நீ நேரடியாக அனுபவிக்க போகிறான். அதுக்கு உண்டான முயற்சி புத்தியை பயன்படுத்தி பண்ணலாம். எப்போதுமே பேக் டோர் தான் பண்ண முடியும். இந்த சர்ப்பம் பொறுத்த வரைக்கும் சும்மா வந்துட்டு போல ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்கார் பகவான். அது கரெக்டாக இருந்தாட்டி அதுக்கு தான் கூடையே பாவங்களை எரேஸ் பண்ணுறதுக்கு கூடையே குரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் புது அதிசாரத்தை போய் 2 ரெஸ்ட் எடுத்துப்பார், பாம்பு கண்ணில் படக்கூடாதுன்னு. அதுக்கு மறுபடியும் திருப்பி வந்து மார்கழி மாதத்தில் விசுவாசம் மறுபடியும் வக்கரத்தோட ரிவர்ஸ் வந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போவார். குரு வக்கரமாகும்போது சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுவான். இப்படியெல்லாம் வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து கூத்து நடக்குது. அந்த ட்ராமா நல்லா தொடர்ந்து போகும். அதே பராப வருஷத்தில் கார்த்திகை மாதத்தில் மார்கழி மாதத்தில் குரு மறுபடியும் கடகத்திலேருந்து பெயர்ந்தவர். அதே அதிசாரத்தில் போய் சிம்மத்துக்கு போவார். ஐயோ மறுபடியும் மாற்றாரே கடைசி வரைக்கும். அவர் பார்வை தான் நம்ம கூட இருந்தால் சாப்பிட்ருவாங்களே அப்படின்போது
ராகுகேது பயிற்சி ஆகி ஒரு வழியாக கடகத்துக்கு வருவார். கடைசியாக முடியும் 1.5 வருஷ காலம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்தந்த நேரத்தை நம்மளே கரெக்டாக கண்காணிச்சின்னு கூடையே ஃபாலோ பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி இடுக்கல் அப்படின்னு எடுத்து அது பாதிப்புலேருந்து வராத பண்ணி நம்மளையும் பாதிக்காத பண்ணி அருமையான ஒரு ட்ராமா நடிக்க வச்சுருக்கார் இந்த ஒரு சர்ப பயிற்சியில். அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? மெயின் குரு ஆச்சே. ஆனால் புதன் குரு சுக்கராச்சாரியார், ஐயோ இதெல்லாம் இருக்குல்ல. செவ்வாய் மெயின், அவங்க புதனும் செவ்வாய் 2 பேருமே குருக்கு பணியானம். செவ்வாய் வர வழியில் பூர்வ புண்ணிய அதிபதி, அயனசேன போகாது. சரி, புதன் களத்திரம், அதே சமயத்தில் கர்மஸ்தானாதிபதி. பாக்ய சூரியன் அந்த விதத்தில் பாதிப்பு வரும். ஆனால் அந்த விசுவாசு ஆவணி மாதத்தில் வரிசை ஆடி ஆவணி புரட்டாது எதுவுமே பாதிப்பு இல்லை. ஐப்பசி மாதத்தில் கேது சிம்மத்திலேருந்து துலாத்தை பார்க்கும்போது பிரச்சனை உண்டாகுனா 2 பேரும் வக்கரமாரமாகி செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்கும்போது புதன் சுக்கரன் வக்கரமாரமாகி ட்ராமா ஆடி இந்த ஒரு குருவனுடைய பாறை பச்சை பிறகு அடுத்த நிமிஷம் குரு வந்து கடகத்தை வந்துடுவார். ஐசாரத்தில் ஒரு 6 மாதம்தான் டைம். அப்புறம் ஐசாரத்தில் கடகத்துக்கு வந்துடுறாரு. இதெல்லாம் இந்த சீன்லாம் நிறைய பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அதனால் வந்து நமக்கு பெனிஃபிட்டுன்னா அவர் டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் வரணுமா வேணுமா? வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் வர இப்படியே ஓட்டி ரிட்டையர் ஆகிட்டு சம்பாதிச்சு இதே சம்பளத்தில் ப்ரொமோஷன் பார்த்து போயிட்டாங்கன்னா வாழ்க்கையில் என்னென்ன ரசனை தெரியாது. குடும்பத்துலேயும் ரசனை அனுபவிக்க முடியாது, வீட்டிலையும் அனுபவிக்க முடியாது. ஏதோ அப்பப்போ அனுபவிப்போம், போவோம். ஒரு அயற்சி லைஃப்பில் வந்துடும். அது வரக்கூடாது வாழ்க்கையில். இப்போ குஷியாக இருக்கணும் வாழ்க்கையில். உபயராசிக்காரங்களுக்குலாம் அந்த எது வரவே கூடாது. உபயராசிக்காரங்கள் பெரும்பாலுமே வேலைக்கு 4 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களோ செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்போது கமிஷன் ஏஜென்ட்ஸோ இல்லை அந்த ஆர்டிஸ்ட்டோ இனி இல்லை வக்கீல் ஒரு கம்பெனி ஆடிட்டரோ இது மாதிரியா இருக்கலாம். இது வேணாம். கமிஷன் ஏஜென்ட்ஸோ சின்ன இது நிர்வாகம் பண்ணுறதோ ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரீஸ் என்னெல்லாமோ இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது. எடிட்டரு, ரைட்டரு, ஆர்டிஸ்ட்டு, இது ஃபேஷன்னு, சில முடி கட் பண்ணுறது, அழகாக பண்ணுறது, துணி விற்கிறது, ஆஷன், டிராயிங்கு, தன்னை சித்திரம் வரையுது, ஓவியம் வருது, சாப்பாடு, தீனி, டிஸ்ட்ரிபியூஷன் என்னெல்லாமோ இருக்குது. சிற்பங்கள், அழகுபடுத்திய ஆடைகள், எத்தனை விதமான வாழ்க்கைக்கு வேண்டிய அம்சங்களோ அத்தனைக்குமே ஒரு அமைப்பு உண்டாக்கணும்னா எல்லாமே உபயராசி மட்டும்தான் பண்ண முடியும். உபயராசியில் தான் இதெல்லாம் தொழில் முனைவோர் தொழில் நானே துணையாகவே என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய அறிவுத்திறமையில் என் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்னு நடிக்க மட்டும் இல்லை, சித்திரம் வரைய மட்டும் இல்லை, இந்த கணினி சம்மந்தப்பட்டதில் என்னெல்லாமோ பண்ணுறான். ஒரே இடத்துல உட்காந்து என்னெல்லாமோ பண்ணும்போது அந்த தொடர்பு ஏற்படுத்த வேண்டிய நெட்வொர்க்கு அதெல்லாம் கொடுத்து அவுட்புட்டு கொடுக்கணும். எல்லாம் பண்ணு டிசைனிங் டெக்னாலஜி அதெல்லாம் அது இத்தனை இதுவுமே டெக்னாலஜி அத்தனையுமே உபயராசிக்காரர் தான் பண்ண முடியும். அதை வச்சு மூலம் அது சாப்பாடை பற்றி போட்டு அவனை வச்சு தான் என்கரேஜ்மெண்ட்டு, அவன்கிட்ட தனித்திறமையை கொண்டு வந்து என்கரேஜ் பண்ணி அவனை வச்சுட்டு அவனையும் வளர்த்து தானும் வளர்ந்து 4 பேர் சாப்பாடு போடுற அளவுக்கு வாழ்க்கையில் பண்ணுறவங்க தான் உபயராசிக்காரங்க. அது தனுசு ராசிக்காரங்களுக்கு எளிமையான வாழ்க்கை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போதுமே இண்டஸ்ட்ரிக்கு தலைவராக இருப்பார், இல்லைன்னு நிர்வகிப்பார். தலைவர்னால் முதல் போட்டு சேர்மனான அர்த்தம் இல்லை, நிர்வகிக்கும் தன்மை வேணும். இல்லை என்ன தான் பணம் போடணும், சைலண்ட் பார்ட்னரும் சைலண்ட் பிரயோஜனம் இல்லையே. நிர்வகிக்கணும் ரொம்ப கஷ்டம். அது நிர்வகிக்கிறதுன்றது அட்மினிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் பண்ணி இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும். அதெல்லாம் க்ரோத் ஓரியன்டேஷன். இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் குரு. தோஷத்தை போக்குவார். சகிப்புத்திறன் டாலரன்ஸ், எடுத்தா முடிச்சோன்ட்டுனா குருகிட்ட நடக்காது. சப்ஜெக்ட் கண்டிஷனில் நீ இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், அதான் வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் பண்ணணும். நான் சௌரியமாக எப்படி வேணால் மாற்றிப்போய் கொள்ள பண்ணணும்னு சொன்னேன்னா வெளில போன்ட்டு ஒரு குரு சீட்டு கீச்சிடுவார். அந்த மாதிரி கண்டிஷன் ரிசல்ட் வராது.
அதுதான் குருவினுடைய அமைப்பு. எனக்கு மாற்றிக்க மாட்டார், சரின்னு வாய முடிந்துடுவார். சாத்விகமாக இருக்கும் குரு. விருத்திக்கு வருமா, இப்படிலாம் பண்ணால் இப்படி விருத்திக்கு வரும், விருத்திக்கு வரும், சப்ஜெக்ட் கண்டிஷன். அதுதான் இந்த குரு சார்ந்து கூடயே பாரபத்திரம் பார்க்கும்படி வச்சு தோஷத்தை போக்க வேண்டியது, கொல்லப்புற வழியாக தமணாமல் காரியத்தை முடிக்க வேண்டியது. இந்த சர்ப்பங்கள் லேசு இல்லை. அதை இந்த புதனும் சுக்கிரனும் அப்படியே ஒத்து போகாமல் போயிட்டு காரியம் சாய்ச்சிக்கணும். நான் அசுரன் சொல்லக்கூடிய அசுரர்களுக்கும் கவனிக்கணும், சுரருக்கும் கவனிக்கணும். அசுரர் கை ஓங்கப்படாதுன்னு அமுக்கி வாசிக்கணும், திருப்பி இவனுக்கு ஃபேவர் பண்ணணும். இவன் மசப்பாக இருந்து கோரத்துக்கு கோட்டை விட்டோன்னா அது இவர் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் கை வைப்பான். உடனே மறுபடியும் நீ அடக்கி வாசிக்க. இதுதான் வேலை அவங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணுறது அதிகபட்சம் தனுசுக்கு தான் இருக்கும். அவரை போய் சப்தவதில் உட்காந்துட்டு அப்புறம் கடகத்து அதிசாரத்தில் பேர்ந்துட்டு அப்போ அவன் தனுசுக்கு என்ன ஆகுது, 8ஆம் வீடு இடத்துல அடுத்து ஆறும். ஆனால் அவரே வந்துட்டாலும் கூட மற்றவனுக்காக தான் இவர் இருக்கார் தவிர இவருக்காக யாராக இருக்காங்களான்னா செவ்வாய் சுற்றி வராது. பார்த்தீங்களா? அதனால் சுக்கராச்சாரியர் லாபஸ்தானாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. அதனால கவலை இல்லை. 6-12 சம்பளம்னா அவரும் நிறைய கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி சர்ப்ப பேச்சு ஆட்டுக்கு முன்னாடி சித்திரை மாதத்தில் குருவும் சுக்கரனும் ராசி பரிவர்த்தனை பண்ணின்னு வேகமாக கூப்பிட்டாங்க இல்லையா? இந்த குரு காட்டினும் சுக்கராசி அதிக பலமாக இருந்தார் இல்லையா? முதல்லையே அட்வான்ஸ் கொடுத்தார் தனுசுகாரர். இந்த சர்ப்ப பேச்சு பண்ண உடனே விறுன்னு கூடையே சர்ப்பங்களோடையே போய் பாதிப்பு வராமல் தட்டி கொடுத்து, பங்கு உனக்கு கொடுக்கணும், போகக்கூடாது, ஒன்று விட்டு போகக்கூடாதுன்னு தட்டி கொடுத்து, சாமர்த்தியம் இல்லாத நம்ம அப்படி ஆளறோம். ஆனால் நமக்கு சாமர்த்தியம் இருக்கோ இல்லையா, அவன் கூடயே இருந்து பண்ணுறதுனால நம்மளோட சான்சஸ் விடாமல் நம்ம அனுபவிக்கிறோம். மற்ற நேரத்தில் கோட்டை விட்டுருவோம். அதிர்ஷ்டம் இருந்து பிரயோஜனம் இல்லை. கைக்கு வாய்க்கு இந்த மாதிரி வசனம் நிறைய பேசுவான். தலைக்கு எங்கேயோ போயிடுத்து, கைக்கு வாய்க்கட்டலை, இப்படி வசனம் பேசி காலத்தை ஓடிவிட்டு இப்படியே வாழ்க்கையில் எல்லாமே தானாக விழணும்னா இந்த சர்ப்ப பேச்சினால் அவங்க அனுகூலமான அமைப்பை கொடுத்துருக்காரு. விதமான அமைப்பு. 3ஆம் வீடு அதிகாரி சனீஸ்வரர் தான். அங்கே போய் உட்காந்து ஜம்முன்னு 3ஆம் வீட்டிலே உட்காந்துருக்குல்ல, கூட சர்ப்ப பேச்சு இருந்ததுனால தப்பிச்சுது. அதுக்கு பிறகு மாசி மாதம் வரும்போது சனீஸ்வரர் பெயர்வார். விஸ்வாவசு வருஷம் மாசியில் பேர்ந்தாருன்னா மீனத்து போனால் சுக்கிரனோடு இருப்பார். அது வரைக்கும் மாசி மாதம் தை மாசி பங்கு இது மார்கழி தை விஸ்வாச வருஷமே மார்கழி தை மாசி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஃபஸ்ட்டு ஆஃப் ஏப்ரல் இப்படி வர வரைக்குமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தோஷ விளைவுகளோடு வரும்போது தோஷத்தை கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு. திருநீலகண்டன் கழுத்தில் அமுதம் வரும்போது தோஷம் வந்தது இல்லை, சிவபெருமான் தான் குடித்தார். அந்த சாவுக்கேதுகள் சம்மந்தப்பட்டு கழுத்தில் யார் போட்டிருப்பா, பாம்பை சிவன் தானே, அது நமக்கு நிறைவாக ஆக்கி கொடுக்குறார். பிரச்சனை இல்லாமல் இந்த விசுவாச வருஷத்தில் சுற்றி வர நாடெல்லாம் பார்த்தோன்னா பயமாக இருக்கும். நமக்களால் எந்த வித ஹெல்ப் பண்ண முடியாது. பிரார்த்தனை தான் பண்ணோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவ்வளோதான். அதை பார்க்காதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கும் கொஞ்சம் ஜருக்கு கொடுப்பாரு. வந்துருத்து சித்திரை வரும்போது சித்திரை வருஷத்தில் கொடுக்க போகிறாரு. அதனால் அது ஒன்றும் பெருசாக இருக்காது. இருந்தாலும் மனசு கொஞ்சம் வருத்தப்படும். எப்போதுமே சந்தோஷமான உணர்வுகள் விஷயம் ஷேர் பண்ணிலாம் அனுபவிக்கும். கஷ்டமான சூழ்நிலை அசம்பி போகும்போது நமக்கு வேதைக்கும். அந்த வலி வேதனை எனக்கு வராது. எவ்வளோ நேரம் ஆகும் அந்த பாதிப்பு. உயிரோடு நாசமாகி போனோமா, குடும்பம் என்ன ஆகுது? இப்போ எது குடும்பம் கொடுக்குற இப்படிலாம் மனசு வேதனைப்படும். இந்த 2-3 மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கடைசியில் வரக்கூடிய விஸ்வாச வருஷத்தில் அதே மாதிரி பராப வருஷத்தில் வரும்போது பாதிப்பே வராது. இப்போ விசு 2 தடவை கடகத்துக்கு போனோன்னா அதிசாரத்தில் படின்னு போவார். அப்புறம் ஒரு வழியாக சிம்மர் அங்கேருந்து அதிசாரத்தில் போட்டு திரும்பி வருவார். அதிசாரத்தில் போன பிறகு திருப்பி வரக்கூடாது. 1.5 வருஷம் திரும்பி நல்ல காலம் ராகுகேது பேச்சு நடந்துடுறது. 1.5 வருஷம் தானே அவர் தப்பிச்சிட்டு. அதனால் கடகத்துக்கு அந்த மகரத்துக்கு ராகுவும் கடகத்துக்கு கேதுவும் போகிற அந்த காலம் வரைக்கும் அதிசாரத்தில் போன குரு ஒரு வழியாக அப்பா சிம்மத்தில் போய் செஞ்சுட்டார். ஒரிஜினலாக சிம்ம பயிற்சி வந்துடும். அப்புறம் அதனால் இத்தனை இதில் வரும்போது வாழ்க்கையில் நம்ம எப்போதுமே சர்ப்பங்கள்
அனுகூலமாக இருக்குமா? அப்படி என்ன ஏன் கிருஷ்ணன் தலைமலை ஏறி குதிக்கிறார்? அப்படி அனுகூலமாக இருக்கணும்னா சிவபிராணி விஷயத்தை ஏன் போய் நாசமாக்கிறோமே, ஏன் அங்கே நிற்க வச்சிட்டாரு? இவருக்கு மாத்திரம் ஒரு ரூலு, மற்றவனுங்களாம் வேறு ரூலா? இவருக்கு ஏறி வந்து படுத்திட்டான்னா விஷம் ஒன்றும் பண்ணாது, சாப்பிட்டு ஏப்பம் விட்டால் ஜெயிச்சிடும். ஆனால் பாம்பில் போய் படுத்துட்டுருவார். அதே பாம்பு தான் விஷத்தை படுத்துப்பார். பாம்புக்கு விஷம் இருக்கிறது பாம்பு பண்ண பாவமா? கேட்கலாம்ல. அது என்ன கேட்டு வாங்கிட்டு வரமா? பாவானை கேட்டுக்கொண்டுரும். அதே பாம்பு தான் நல்லது பண்ணுறது. இதனால் தனுசு ராசி நேரோட பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் புதன், 10ஆம் விடுதி புதன், அதே சமயத்தில் பூர்வ புண்ணாதி செவ்வாய், ஐந்தசனி போக செவ்வாய், குருவே உட்கார்ந்து செயல்படுறது, குருவும் புதனும் ராசி பத்தனை பண்ணிக்கிறது, இதெல்லாம் மார்கழி மாதம் நடக்கும். இவ்வளோ பண்ணி உங்களுக்கு காப்பாற்றுறார். சனீஸ்வரன் பொறுத்த வரைக்குமே வக்கரமாகும்போது, வக்கர நிவர்த்தி ஆகும்போது குரு வக்கர பேச்சு ஆவார், வக்கரத்தாவார். இப்படிலாம் ஒரு ட்ராமா அடி இருந்திருக்கும். எது இப்படி போனாலும் புதனும் சொக்கரும் கடைசி வரை கூட இருந்து செயல் பண்ணுறார். செவ்வாய் கூடையே இருந்து பண்ணுறார். இதெல்லாம் காட்சிகள்லாம் இந்த பராபவத்தில் இந்த விஸ்வாச வருஷம் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். பராபவத்தில் அருமையான ஒரு சொல்யூஷன் கிடச்சி பெரிய ஆனந்த அமைதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்ல. அதுதான் இந்த பராபவத்தில் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாகவே திருப்தியாக நமக்கு நடக்கும். இந்த சர்ப்பங்களுடைய பேச்சினால் அனுகூலமே சொல்லி வாழ்கிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி நல்லபடியாக சித்திரை 13 முடிஞ்சதுன்னா, ராகு கும்பத்தில் வந்துட்டார், கேது சம்பந்தப்பட்ட சிம்மத்தில் வந்துட்டார். மகரத்துக்கு 6ஆம் வீடு, மகரத்துக்கு 8ஆம் வீடு, சிம்மத்துக்கு 6ஆம் வீடாக இருக்கலாம். மகரத்துக்கு 8ஆம் வீட்டில் கேது உட்காந்துப்பார். 2ஆம் வீட்டில் ராகு உட்காந்துப்பார். சனீஸ்வரனோட ராசி நாயனவர் தான், தனாதிபதி அவர் தான், குடும்ப தனாதிபதி தான். இந்த மகர கும்பங்களுக்கெல்லாம் விழிச்ச ஒளி விடிவு காலம் வரணும்னா வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த சாமர்த்தியம் இல்லை அவங்களுக்கு. அதுக்காக வேண்டியே சர்ப்பங்கள் பேச்சின் அனுகூலமாக இருக்கிறதுக்கு தான் 11 மாதம் சனீஸ்வரர் உட்கார்ந்துருப்பார். சர்ப்ப பேச்சு ஆகி 11ஆம் மாதம் போது தான் அப்பா சுக்கிரர் போய் பின்னாடியே அவரும் போவார். அது வரைக்கும் சனீஸ்வரனை வச்சுட்டு கண்ணு முன்னாடி வச்சு செவ்வாயை கூட வச்சுட்டு சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, 10ஆம் வீடுபதி, 12ஆம் வீடுபதி, 10ஆம் வீடுபதி. 12ஆம் வீடுபதி பொறுத்த வரைக்குமே தனுசுமாகுது. அது குரு முக்கியமானவர் சர்பகத்தில். 9ஆம் வீடுபதி தெரியும். 4க்கு 9 தொடர்பு உண்டு எப்போதுமே. அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது அமைப்பில் செவ்வாய் எப்படி பண்ணுறது பாருங்கள். செவ்வாய் அதே விஸ்வாச வருஷத்தில் தை மாதத்தில் வரும்போது மகரத்தில் சூரியன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. 2ஆம் வீட்டு ராகு உட்காந்துருப்பாங்க. மகரத்துக்கு 2ஆம் வீட்டு கும்பத்தில் உட்காந்து சூரியன், குரு, சுக்கரர், புதன், செவ்வாய் இதெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கும். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் உட்காந்துருக்கும். செவ்வாய் சும்மா இல்லாத சிம்மத்தை பார்த்து விட்டு அதை உஸ்பேத்தி விட்டு அது நேரம் அங்கே போய் பார்த்து ஞாபகம் பார்க்கும்போது அங்கே சனீஸ்வரன் ஐயோ பையன்னு இருப்பான். அப்போ தான் சனீஸ்வரன் மக்கரம் முடிஞ்சு நல்லா இருக்கான். உடனடியாக சுக்கரனும் புதனும் மேலே உட்காந்து உடனே போய் கும்பத்துக்கு போய் அரவணைச்சிட்டு, குரு பார்வை இருந்தாலும் அடி வேதனை அது தானே. நமக்கு டாக்டர் மருந்து போட்டு ஆரோக்கியமாக நல்லா வச்சா கூட அந்த வேதனை உபாதைகள் யார் படுறது? நம்ம தானே பட்டானா மருந்தே அப்படி இல்லை சரியாக்கின்றது தானே. டாக்டர் சரிப்படுத்துருவாரா? குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உபாதைகள் வேதனை தாங்கித்தானே ஆகணும். ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன ஆகும்? அதுக்கு பிறகு வேறு மாதிரி டேர்னிங் மைண்டாக போயிடுத்துன்னா இத்தனை கஷ்டத்துலேயும் ஆகும்போது சனீஸ்வரன் ஒரு பையன் இத்தனை வருஷமாக ஜென்மமாக நான் எல்லாரையும் படுத்திருந்தேன், இப்போ எனக்கே படுத்துதே, ஓ இப்படி கூட இருக்குமா, நமக்கு பழக்கமாகிடுது, இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டத்தை நான் பாதிக்கலையே. பாம்பு உலுக்கி எடுத்து பெண்டை கைட்ட வேலை வாங்கிடும். செவ்வாயும் வாங்கிட்டு இது வாங்கிட்டு
உடனடியாக போய் கப்புன்னு புதனும் சுக்கிரனும் அது ஆனி மாதத்தை விஸ்வாசம் ஆரம்பிச்சதுன்னா மொத்த குரு மிதனத்தில் இருக்கும்போது குருவோட சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். நேர கும்பத்துக்கு கிடைக்கிறது. அருமையான ஒரு காட்சி அது. தோஷம் போயிடுது, விருத்திக்கு வருது. சனீஸ்வரர் ராகு வாங்கி கொடுக்குறான். ராகு இல்லைன்னா என்னத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? சனீஸ்வரர் அந்த சாமர்த்தியம் இல்லையே, அதை அழகாக வாங்கி கொடுத்து தோஷம் அதே சிம்மத்தை கேது பின்பார்வையாக பார்க்கறது பாருங்க. உடனே அவரே நீ பார்க்கும்போது மற்றவங்கள்டெல்லாம் கண்ணில் அருளாட்சி, குரு பார்த்தா தோஷமும் அருளாட்சி. இதே சனியும் செவ்வாயும் பார்த்தா என்ன கதியாகுன்று ராமர் கதையில் பார்த்துருப்பீங்க, ராவணேஸ்வரன் கதையில் என்னன்றே நீங்கள். அதனால் திருப்பி 1-4 மடங்கு பாழாயிடும், திருப்பி தோஷம் போகும், பாழாகும். முக்கியமாக சர்ப்பதோஷம் குரு பார்த்தா போகும், இல்லைன்னா போகாது. அந்த பார்வை அதுக்காகவே பர்மனெண்ட்டாக வச்சுருக்காரு. அப்புறம் சிம்மத்துக்கு ஒரு வழியாக கடை திறந்தேன், அப்பாடான குரு உட்கார்ந்தான்னா அடுத்தது அது கடகத்தில் அதிசாரத்தில் வந்துட்டு உட்காந்துட்டு 6 மாதத்தில் வந்துடுறார். அதிசாரத்தில் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி 6 மாதத்தில் வந்து உட்காந்துட்டு திருப்பி வந்து மார்கழி கார்த்திகை மாதத்தில் வக்கரமாகி, அப்போ கார்த்திகை வக்கரம் போது சனீஸ்வரன் வக்கரத்தில் இருக்கிறவங்க வக்கர முறிவு போடுவான். அது வக்கரம் முறிவு போய் இது வக்கரம் மாறுது. ஜாமான ஆடு நல்லா இருக்கும். திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே போவார், மீனத்துக்கு போவார். மீனத்துக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த பயிற்சி வந்துடும், குரு பயிற்சி வந்துடும் கடகத்துக்கு. அந்த கடகத்துக்கு பேருந்து திருப்பி ஒரு 6 மாதம் அப்படி 5 மாதம் கிட்ட வந்துட்டு அந்த கார்த்திகை மாதத்தில் போவாருங்க சிம்மத்துக்கு. ஐயோ கேம்பளை உட்காண்டாருன்னா நல்ல காலம் சர்ப்ப பேச்சு அந்த கார்த்திகை மாதம் நடக்கிறதுனால பராபவ வருஷத்தில் தப்பிச்சவங்க போயிச்சோனும் கடகத்துக்கு வந்துடுவார். ராகுக்கு எது தப்பிச்சது. ஸோ எல்லா விஷயத்துலேயும் ஒரு அனுகூலமான அமைப்பு தான் வச்சுருக்கு. மகரத்துக்கும் கும்பத்துக்கும் செம்ம அனுகூலம். இது வரைக்கும் நான் எழுதுனது சொல்கிறது பற்றி நினைக்கவே கூடாது. இந்த மாதிரி குருவனுடைய பார்வை நினைக்காத கும்பத்துக்கு வாங்கியிருக்குமா? தொடர்ந்து அப்படியே இருந்தால் கூட அடுத்தது மாறத்துக்கு குரு ராகு பேர்ந்தாலும் கடகத்திலேருந்து பார்த்துட்டு இருப்பார் தொடர்ந்து. என்ன சொல்கிறீங்க? எல்லாம் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட சிம்மத்திலேயே வந்துடுவார் குரு வந்துடுறார் டைரெக்டாக. அதுவும் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அதாவது இந்த வருஷம் ஒரு அமைப்பு இதுக்குன்னு வந்திருக்கு. தொடர்ந்து குரு பாறை கிடைக்கவே கிடைக்காது. குரு பாறை மட்டும்தான் தோஷம் போகும். அதனால் உங்களுக்கு தோஷம் போகிறது மட்டும் இல்லை, வகையை விருத்திக்கு வரணும். அதனால் மகரத்துக்குனுடைய 6ஆம் வீடு அங்கே உட்கார்ந்தாதான் அந்த பார்வைகள் நமக்கு வரும்போது 2ஆம் வீட்டில் உட்காந்து மகரத்து 2ஆம் கும்பத்தில் உட்காந்து தோஷம் போகிறது. 2ஆம் வீடு பொறுத்து குடும்பம் மட்டும் இல்லை, தனகாரியம் என்னென்ன உண்டு அது வரும். ஆனால் அதுக்கு நேரம் 8ஆம் வீடு வர்றதுனால, சிம்மம் வர்றதுனால உங்களுக்கு மகரத்துக்கு 8ஆம் வீடு ஆனால் கூட கவலை இல்லை. மகரத்துக்கு 8ஆம் வீடு சூரியன் விடனால சூரியன் எப்போ அங்கே போதில்லை, மாதங்கிறவங்க போயிட்டு சுற்றிட்டு இருப்பான் ஒரு மாதம். மேலே சூரியன் தான், ஒரு சூரியன் தான், 2 சூரியன் கிடையாது. 8ஆம் வீடு தனி சூரியன் உண்டாங்கியாது. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடு உண்டு. அதுக்கும் அவங்க சுக்கரன் செவ்வாய் சனின்னா சனி எல்லாம் புதன் இப்படிலாம் இருக்குது. சூரியன் சந்திரன் கிடையாது. அதனால் அவளுக்கு அவளை 8ஆம் வீடு 7ஆம் வீடு தனிப்பட்ட பொருள் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு உண்டான சப்தமாதிபதி சந்திரன், அதே 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் அப்படின்னு வச்சுருந்தா கூட அந்த அமைப்பில் இருக்கும்போது பாதிப்புகள் தொடர்ந்து இருந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, பாதிப்புகள் தொடர்ந்து இருக்கிறதுனால அப்ஹேண்ட ஒரு எப்போதுமே ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட இருந்து ஒத்துழைக்கணும். அப்படியே த்ராட்டில் விட்டு போகக்கூடாது. ஒத்துழைக்க மாட்டாங்க.
தண்டை கட்டி அடிமை மாதிரி வேலை வாங்குவாங்க. இதுதான் இந்த சாபக்கேடு இது அந்த 2 வீட்டுக்கும் கும்பம் மகரத்துக்கு. ஆனால் அப்படி பண்ணால் தான் உங்களால் காரியம் ஆகும், மற்றவங்களுக்கு காரியம் ஆகும். உங்களை வாயை அமுக்கி போட்டு பண்ணால் தான் மற்ற வேலையாகும். இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா நீங்கள் வாட்டு முதலாளி மாதிரி இதை பண்ணிட்டான்னா இருக்கிற முதலாளி போண்டி ஆகிடுவோம். அது சொல்கிறபடி கேட்குற ஒர்க்கர்ஸ் மாதிரி இருந்தால் தான் ஒருத்தரை உழைக்கணும், ஒருத்தரை அனுபவிக்கணும், அனுபவித்து ஷேர் பண்ணிக்கணும். அதுதான் கூலியாக கொடுக்கணும். நீங்களும் அனுபவிச்சோன்னா ஒர்க்கு கெட்டுப்படும், எல்லாம் பாயிலோட மழை தான் முட்டா லைஃப். அதுதான் அமைப்பு வச்சிருக்க தவிர அதுக்காக நீ அந்த பிறந்தோம் அதில் இருக்கவங்க எல்லாமே அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைஃப்பில் நல்லா அனுபவிக்கலாம். சிறு சிறு முதலாளிகள், வியாபாரிகள், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது கமிஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே இது சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. ட்ரேடிங், இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்லேருந்து எல்லாம் இருக்குது. பிளெயின் போகிறது, மூவ்மெண்ட், அது இது நெட்ஒர்க் ஃபுல்லாக பண்ணக்கூடியவங்க தான். நெட்ஒர்க்கில் இவங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இந்த டிஜிட்டலில் எல்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக இவ தான் பண்ண முடியும். நான் செவ்வாய் அந்த வீட்டில் உச்சமாற இதிலே தெரிஞ்சுக்கலாம். நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் தவிர இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கூடிய சர்க்குலேஷன் சர்க்யூட்டு பார்த்தோன்னா செவ்வாயாக இருக்கலாம். அது ஒழுங்காக சர்க்யூட் பிரகாரம் ப்ராசஸ் பண்ணுறது இவங்க தான் பண்ண முடியும். பண்ணான்னா அது நெட்ஒர்க்கு ஈல்டு நல்லாயிருக்கும். நல்லதுக்கு உண்டு, அதனால் கெடுதலை உண்டுன்றதுக்காக வேண்டி வாழ்க்கையில் எல்லாமே ஓணும் இல்லை. அதனால் இழப்பும் ஓணும், நல்லதும் ஓணும், பழம் ஓணும். இழப்பு போல் இன்னொருத்தன் வாழ வைக்க முடியுதோ. இழப்புன்னு சாக்ரிஃபைஸ்னு அர்த்தம், செத்து போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த கையை விட்டு பணம் போனால் தான் பொருள் வரும். ஓசியிலே வருமா? பட்டு உழைச்சி போட நாளைக்கு சம்பளம் எனக்கு கொடுப்பான், அவனுக்கு வியாபாரம் நாள் ஆகணும். இதெல்லாம் இருக்குல்ல, சாக்ரிஃபைஸ். அது பேர் இழப்புன்னு சொல்கிறது, சாக்ரிஃபைஸ், தியாகம். அதனால் இதுக்கு மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் சாகுக்கேதுக்கள் அனுகூலமாக தான் இருக்கும். எப்போதுமே ராகு சனிக்கும் கேது செவ்வாய்க்கும் சொல்லுவாங்க, இந்த குணங்கள் ஒட்டி. ஆனால் துஷ்டர்கள் என்றைக்குமே இன்றைக்கி செய்கிறாந்தாங்க நாளைக்கு ஒன்று வேறு மாதிரி பயிர்த்துருவான் சர்ப்பங்கள். அதனால தான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ராகு கேதுவை. நடுவில் ஃபுல்லாக சிக்னல்ஸு. அதனால் அது கண்ட்ரோல் பண்ணல பகவான் உட்காந்து பண்ணிவிடுவார், தப்பிக்கவே முடியாது. ஆனால் கவலைப்பட தேவையில்லை. அதனால தான் இந்த சர்ப்ப பேச்சில் இதுவரைக்கும் இல்லாத அனுகூலம்னா புதனும் சுக்கரனும் கூட சுற்றி கண்ட்ரோல் பண்ண வருவாங்க. குரு டைரெக்டாக வைக்க வச்சுட்டு அதுவும் அதிசாரத்தில் போக வச்சு அது பார்க்க வச்சு திருப்பி அக்கரமாக வச்சு திருப்பி கொண்டு வந்துட்டு இந்த ட்ராமா நாடி அடுத்த பராபவத்தில் ஃபஸ்ட்டு ஹாப்பில் குரு பெயர்ந்த உடனே கடகத்துக்கு பெயர்ந்த உடனே மறுபடியும் அதிசாரத்தில் போகும்போது அப்பா உடனே வர்ப்ப பயிற்சின்னு நடந்துடுது. 1.5 வருஷம் தான் சர்ப்பம் தப்பிச்சுது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான முறையில் தான் பண்ணியிருக்கு. ஸோ மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் போய் கேது உட்காந்துருக்காங்களே, மகரத்தினுடைய 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ரெண்டுமே முறைகேடான மாரகத்தன்மை கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் சாக போகிறோம். சாவுக்கு நீ சாவடிக்க வேண்டாம், சாவுக்கு மணி அடிக்கணும் அவசியமே இல்லை. எப்போ வேணால் எடுப்பார் பகவான். இருக்கிற வரைக்கும் திருப்தியாக வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போனது தான் வாழ்க்கை 4 பேருக்கு. புரியுதுங்களா? சாவை போனால் அந்த தைரியம் மன உறுதி வரணும் இல்லை. அது வரைக்கும் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நோய் நொடி இல்லாத ஒரு காலம் என்னென்னா மகர ராசி கும்பர ராசிகளுக்கு இப்போ தான் அனுகூல பிராப்தி வரணும். நன்னா வந்து உழைப்புக்கும் உயர்வுக்கும் வித்தியாசம் ஒரு தொடர்பு உண்டு. உழைப்புனால மற்றவங்க உயர்வாங்க, நான் உயர்வு வாங்க மாட்டேன்னா அது மூலம் நீ உயர்வாகிற. 4 பேர் டீச்சர் வந்து கிளாஸ் நடத்தி வாழ்ந்த பசங்களை இப்போ அடுத்தது மேலே போய் வித்தி பண்ணுறாங்களோ அவங்க மாத்திரம் அங்கேயே இருக்கலான்னா அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி வித்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு பேர் இந்நாள் டீச்சரால் பெரிய ஆளான்னு வருது இல்லையா? குரு பெருமை கொடுக்குறது இல்லை, சம்பளம் எல்லாம் வருது இல்லை. அதனால் எதுவும் பணத்துக்கும் குறைச்சிக்கும் எதுவுமே பிரச்சனையும் இல்லை. மதிப்பும் மரியாதையும் கூட ஒரு காலம். சர்ப்ப காலத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்ப விருத்தி ஒன்றும் பிரச்சாரணை பண்ண வேண்டியது, கலைகள் எடுத்து வழிகாட்டக்கூடிய அமைப்பாக இருந்து இந்த மகரத்தினுடைய சம்பந்தப்பட்ட லாபாதிபதி சொல்லி குருவே பண்ணி கொடுக்குறார் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.